Hi, hello, vanakkam and welcome to our channel Think How. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னா ஃப்ரேம் செய்ய போறோம். 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு ஃப்ரேம் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். நமக்கு தேவைப்படுற 3 ப்ராடக்ட்ஸ் என்னன்னா பேப்பர், பிளாக் சார்ட், கம். ஃபர்ஸ்ட் நான் பிளாக் சார்ட்டை எனக்கு தேவையான சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேப்பர்ஸை வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைட் கார்னர்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து நம்ம இந்த பேப்பர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4 சைடும் வந்து பேப்பர் ரோல்ஸ் வந்து ஒட்டியாச்சு. இப்போ பார்க்கவே ஃப்ரேம் வந்து ரிச்சாக இருக்கும். இது உள்ளேயும் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் ஆர்ட் தான் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேப்பர் ஸ்ட்ரக்சர் கட் பண்ண சொல்ல எந்த வித பிளாக் கலராக இருந்திருக்க எந்த பிக்சரும் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. ஒன்லி வேர்ட்ஸ் இருக்க மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வரைஞ்ச அந்த கேர்ளை வந்து ஒட்டியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ஒயிட்னர் வச்சு நம்ம ஸ்டார்ஸ் மாதிரி ஒரு டாட் வைக்க போகிறோம். நம்ம ஒயிட்னர் வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆப்ஷனலாக இந்த ஃப்ளவர் வந்து இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஒட்டிக்கலாம், எல்லாம் இப்படியே விட்டுக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். நான் என்கிட்ட இருக்கிறதால நான் வந்து இந்த ஒட்ட போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளவர் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இந்த ஃப்ளவர் வச்சா ரிச்சாக இருக்க மாதிரி இருக்குது, அதாவது நீங்களும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரேம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி போடுறேன். உங்களுடைய திறமைகள் வளர என் வாழ்த்துக்கள்.